பாஸ்டர் சந்தோஷ் இருக்கிறாங்க, நம்முடைய மிஷனரி சந்தோஷ். அவங்க நம்மத்தில் ஆண்டவர் வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்கள் தட்டி வரவேற்கலாமா? இன்று கொண்டான தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்போம். Praise the Lord. Hallelujah. विश्वास करता हूँ आप सभी लोग बहुत अच्छे होंगे. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ये 10वें महीना का पहला तारीख में आप सभी का स्वागत है. இந்த 10வது மாதம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Hallelujah. कितने लोग ये 10वें महीने में खुशी के साथ आए हैं, प्रवेश करें. இந்த 1ஆம் தேதி எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? आमीन. आज के दिन परमेश्वर जरूर हमारे जीवन में बात करेगा. இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார். उम्मीद के साथ हम लोग आए हैं. ஒரு நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறோம். हालेलुया. हमारे उम्मीद को परमेश्वर जरूर वो उसके अनुसार हमसे बातें करेगा. நம்ம விசுவாசத்தின் பிரகாரமாக, நம்முடைய நம்பிக்கையின் பிரகாரமாக தேவன் நம்மோடு கூட இன்று பேசுவார். आइए हम लोग प्रार्थना करेंगे. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு நீங்கள் பேசுங்க. இந்த காலவேளை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி இந்த நாளில் அப்பா நீங்கள் எங்களோட ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தெரியாமல் ஆண்டவரே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலவேளை ஆண்டவரே எங்களோட பேசி ஆண்டவர் அந்த காரியங்களை எடுத்து போட்ட ஆண்டவரே அப்பா உண்மையை நாங்கள் உண்மையாக நம்பிக்கையாக ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவோட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். हालेलुया. सो आज के दिन में आपके बीच में आज का वायदा वचन मैं आपके बीच में बोलना चाहता हूँ. இன்றைக்கு இந்த காலவேளையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். तैयार है वायदा वचन के लिए? வாக்குத்தத்தத்துக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? सभी लोग दोनों हाथ उठाकर बोलेंगे. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? நான் வாக்குத்தத்தம் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி. हालेलुया. हालेलुया. सो हम लोग निकालेंगे नीति वचन 23 उसका 18 वचन. நாம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். 23வது அதிகாரம் 18 நீதிமொழிகள். படி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. हालेलुया. हालेलुया. परमेश्वर के लिए एक जोरदार ताली बजाएंगे सुबह के समय में. இந்த காலவேளை தேவனை கரங்கள் தட்டி நம்ம துதிப்போமாக. परमेश्वर बोल रहा है कि निश्चय हमारे लिए हमारा परमेश्वर हमारे लिए एक अंत देगा और हमारा जो भरोसा है वो बेकार नहीं जाएगा. தேவன் இந்த காலவேளையில் நமக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்றால், சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. हम लोग ये 10 महीना गुजर कर आ गए. शायद कुछ ऐसे कार्य हो सकते हैं हमारे लाइफ में जिसका अभी तक कोई अंत नहीं आया होगा. இத்தனை மாதங்களாக நம்முடைய வாழ்க்கையில நினைத்த காரியங்கள் நிறைவேறாம இப்பொழுது இந்த 10வது மாதத்துல வந்திருக்கலாம். और मैं विश्वास करता हूँ ये 10वें महीने में परमेश्वर हमारे लिए वो कार्यों को पूरा करेगा. அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த 10வது மாதத்துல நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். हालेलुया. सो देखिए, उसको परमेश्वर पूरा करने से पहले ये 17 वचन को हम पढ़ेंगे. இந்த வசனத்தை 18வது வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அது 17ஆம் வசனத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். देखिए, कुछ हमारे लाइफ में होना है तो उससे पहले कुछ परमेश्वर भी कुछ हमसे एक उम्मीद रखता है. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் மேல நாம் வைக்க வேண்டும். 17 படிங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. परमेश्वर क्या बोल रहा है कि तुम अपने मन को पापियों के ऊपर मतलब இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மனதை பாவிகள் மீது வைக்காதன்னு சொல்லப்பட்டிருக்கு. और परमेश्वर बोल रहा है कि तुम पूरे समय में यहोवा का परमेश्वर का भय मानना है. இங்க ஆண்டவர் வார்த்தை சொல்லிருக்குது, நீ நாடோறும் தினந்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருன்னு சொல்லப்பட்டிருக்கு. देखिए, हम लोग परमेश्वर हमारे मतलब वो वचन वायदा वचन सुन के हम बड़ा खुशी हो जाते हैं. இன்றைக்கு நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு நம்ம சந்தோஷப்படுகிறோம். सभी लोग को बड़ा वायदा वचन सभी को बहुत पसंद है. வாக்குத்தத்தங்கள் என்பது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஆண்டவர் இந்த நாள்ல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும்.
लेकिन परमेश्वर कुछ उससे पहले कुछ चाहता है। ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில ஒன்னு எதிர்பார்க்கிறார். परमेश्वर क्या बोल रहा है कि दिन भर यहोवा का हमें भय मानना है। தேவன் இங்க என்ன சொல்லுகிறார்? தினந்தோறும் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும் என்று சொல்லுகிறார். परमेश्वर उसके बाद बोल रहा है कि நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று. अगर सच में आपके लिए परमेश्वर एक முடிவு लेके आना, एक अंत लेकर आना है तो உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்றால் हमें परमेश्वर का भय मानना है. முதலாவதாக நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக காணப்பட வேண்டும். रोज परमेश्वर के भय में रहना है. நாம் தினந்தோறும் தேவனுக்கு பயந்தவர்களாக காணப்பட வேண்டும். हम लोग के मन में भय जो है बस कोरोना से डर लगता है. நம்ம பயம் என்று சொல்லும்போது கொரோனா வந்து கொரோனா நேரத்தில் இருந்த பயத்தை கூட விட வேற எந்த பயமும் இல்லை. कोरोना का डर लगता है, कोई बीमारी अभी मंकी पॉक्स फैला था, अरे मास्क लगा लो जल्दी नहीं तो बीमारी आ जाएगी, वो हमारे अंदर डर आ गया है. கொரோனா வரும்போது பயங்கரமா மாஸ்க் போடணும். இப்போ குரங்கம்மை ரீசெண்டா வந்துட்டு இருக்கு, அது பார்த்தா அதுவும் பயம். இப்படிப்பட்ட பயங்கள் வியாதி வரும்போது பயம் அதிகமா வருது. अगर किसी को थोड़ा भी सर्दी हो जाए, अरे उसके बगल में नहीं जाना, डर एकदम से डर लगेगा. யாராவது பக்கத்துல ஏதாவது தும்முனாங்கன்னா கொஞ்சம் கோல்ட் இருந்துச்சுன்னா ஐயோ கிட்ட போக கூடாது, ஐயோ அந்த கோல்ட் நமக்கு பிடிச்சுக்கும். तो हम लोगों का भय ऐसा हो गया है. நம்முடைய பயங்கள் இந்த மாதிரி மாறிவிட்டது. लेकिन परमेश्वर क्या बोल रहा है? हमें किसका भय मानना है? परमेश्वर का भय मानना है. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக காணப்பட வேண்டும். प्रिय लोगों, जब हम परमेश्वर का भय मानेंगे, பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது तो परमेश्वर जो हम उम्मीद रखते हैं, जो आशा रखते हैं, परमेश्वर उसका जरूर अंत हमारे जीवन में लेकर आएगा. தேவன் மேல நாம் விசுவாசம் நம்பிக்கை வைக்கிற அந்த காரியத்தை தேவன் பூர்த்தி செய்வார். हालेलुया. तो हमें क्या करना है? अगर ये वायदा वचन हमारे लाइफ में ये 10वें महीने में ये वायदा वचन पूरा होना है तो இந்த வாக்குத்தத்தம் இந்த 10வது மாதத்துல நிறைவேற வேண்டும் என்றால் तो हमें परमेश्वर का ये महीना भर भय के साथ जीवन बिताना है. இந்த நாளிலிருந்து இருந்து தேவனுக்கு நாம் பயந்தவர்களாக வாழ்க்கை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, आजकल क्या है हमारे अंदर भय तो बस थोड़ा सा रह गया. बस परमेश्वर या संडे चर्च जाना है, फास्टिंग प्रेयर जाना है, उतना ही भय बस. நமக்கு தேவன் கிட்ட எப்படிப்பட்ட பயம் இருக்குன்னா, சண்டே சர்ச் போகணும், சண்டேனா ஆராதனைக்கு போகணும், வெள்ளிக்கிழமைனா உபவாச ஜெபம் வரணும், அப்படிப்பட்ட சின்ன கொஞ்சமான பயம் இருக்குது. लेकिन हमारे अंदर एक सच में एक प्रेम भरा वो भय रहना, अरे हम एक गलत काम करें या ऐसा करेंगे तो परमेश्वर को वो दुख करेगा, परमेश्वर को वो कार्य पसंद नहीं है. நமக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்குன்னா, தினந்தோறும் ஆண்டவருக்கு பயம் இருக்க வேண்டும். எப்படின்னா, ஏதாவது தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் போது, இந்த காரியம் தேவனை துக்கப்படுத்தும், இந்த காரியம் தேவனை வேதனைப்படுத்தும் என்ற அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த பயமாக காணப்பட வேண்டும். आज हम लोग परमेश्वर के प्रति, क्योंकि हम जो है एक मतलब हिंदू से उद्धार पाए, तो हमें क्या है, परमेश्वर का जो भय है ना, वो एक गलत तरीके का हमारे अंदर परमेश्वर के प्रति जो भय है वो अलग डर वाला अलग तरीके का भय है. நான் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்ததுனால தேவன் கிட்ட தேவன் கிட்ட போகும்போது பயம் வந்து வித்தியாசமான முறையில மாறி விடுகிறது. ऐसा है कि अगर हम ये नहीं करेंगे तो परमेश्वर आँख फोड़ देगा. ஏனென்றால் என்ன கிறிஸ்துவ அறியாத இருந்த நேரங்கள்ல எனக்கு போதிக்கப்பட்ட காரியங்கள்னா, கண் இப்படி கடவுளுக்கு பயப்படலைன்னா கண்ணை குத்திடுவாங்க. ओके, ऐसा नहीं करेंगे तो परमेश्वर तुम्हारे अंदर मतलब बीमारी भेज देगा. सपोज நீ கடவுளுக்கு பயப்படல அப்படினாக்கா உனக்கு வியாதி வந்துரும். सो ऐसा ही हम लोग सबके अंदर ऐसा भय, क्योंकि बहुत से लोग ऐसे ही उद्धार पाके आए हैं. ஏனென்றால் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதனால நமக்கு அப்படிப்பட்ட பயம் தொடர்ச்சியாக தேவன் அறிந்த பிறகு வந்து கொண்டிருக்கிறது. वो हम लोग ऐसा कर देंगे तो हमारा लाइफ में इतना समस्याएं परेशानी ऐसा हो जाएगा. ஐயோ, நம்ம கடவுளுக்கு பயப்படாம போயிட்டோம்னா மறுபடியும் நமக்கு வாழ்க்கையில இப்படி பிரச்சனை வந்துரும், போராட்டம் வந்துரும் சொல்லி அப்படிப்பட்ட பயத்துமா போயிடுது. रिसेंट हम लोग रायपुर में थे तो भैया वहाँ पर लॉ मतलब व्यवस्था और अनुग्रह के बारे में सिखा रहे थे. இப்போ கடந்த வாரத்துல நாங்க வந்து ராய்ப்பூர்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது தயலன் பாஸ்டர் வந்து அங்க நியாயப்பிரமாணம் கிருபை நியாயப்பிரமாணம் கிருபை பற்றி போதனைகள் செய்து கொண்டிருந்தார். तो उस समय में सवाल पूछा कितने लोग व्यवस्था के नीचे हैं, तो सब लोगों ने मना बोल दिया, कोई नहीं है. அங்க வந்து அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, இங்க வந்திருக்கிற யாரெல்லாம் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது யாருமே கை தூக்கல. எல்லாரும் சொல்றாங்க ஆனா கிருபை கீழ இருக்கு எல்லாரும் அப்படியே கை தூக்கிட்டாங்க.
लेकिन उसके बाद क्या बोलते हैं, भैया जब कुछ एक सवाल पूछा, நான் எல்லாருமே கிருபையில இருக்கிறேன் சொல்லிட்ட பிறகு மறுபடியுமாக தயலன் பாஸ்டர் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டார். क्या पूछा कि जब कभी आप प्रार्थना नहीं करते हैं तो क्या परमेश्वर आपसे गुस्सा होता है क्या? என்ன கேள்வி கேட்டாருன்னா, நீங்க ஜெபம் பண்ணலன்னா கடவுள் உங்க மேல கோபம் இருக்கிறாரா? या फिर जब आप बाइबल नहीं पढ़ते हैं तो क्या परमेश्वर गुस्सा हो जाता है क्या? நீங்க பைபிள் படிக்கல அப்படின்னாக்கா தேவன் உங்க மேல கோபப்படுறாரா? क्या तो वो पढ़ रहा तो उसके बाद बहुत से लोग के मन में क्या था, हाँ ऐसा ही है, या फिर हम लोग बाइबल नहीं पढ़ेंगे तो परमेश्वर गुस्सा हो जाएगा, प्रार्थना नहीं करेंगे तो परमेश्वर उतना जितना पहले प्यार करता था उतना प्यार नहीं करेगा. அங்க வந்த பதில் என்னவென்றால், ஆமா ஆமா என்னன்னா பைபிள் படிக்கலன்னா ஆண்டவர் கோபப்பட்டுருவாரு, ஜெபம் பண்ணா ஆண்டவர் கோபப்பட்டுருவாரு, அப்படிப்பட்ட ஆன்சர் தான் அங்க வந்தது. நிறைய பேருக்கு அப்படிதான் மனசுக்குள்ள இருந்தது. क्योंकि वो लोग ऐसे ही स्थिति से उद्धार पाकर आए हैं. हम लोग का हिंदू देवी देवता क्या बोलेंगे, अगर तुम चप्पल पहन के मंदिर में आ गए तो तुम्हारा आंख फोड़ देंगे, तुम्हारे साथ ऐसा हो जाएगा वैसा हो जाएगा, ऐसा बहुत सोच रहेगा. சோ கிறிஸ்துவ அறியாத இருந்த அந்த நாட்களில் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கும்போது செருப்பு போட்டுட்டு உள்ள போனாக்கா அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம கண்ணை குத்திடும், நம்ம வந்து தண்டனை கொடுத்துரும் சொல்லி நம்ம அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் வந்ததுனால. लेकिन प्रिय लोगों, परमेश्वर का भय ऐसा नहीं है. அதே பயம் தொடர்ந்து வருகிறது. இப்போ கிறிஸ்துவ அறிந்த பிறகும் தொடர்ந்து வருகிறது. ஆனா அப்படிப்பட்ட பயம் இருக்க கூடாது. परमेश्वर का भय हमारे दिल में है. उसके लिए एक प्रेम भरा एक भय रहना है. नहीं मेरा प्रभु दुख हो जाएगा अगर मैं कुछ करूंगा गलत करूंगा तो. நமக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும் என்றால், அன்பு நிறைந்த பயமாக நாம் எதை செய்தாலும் தேவனை துக்கப்படுத்தாதபடி காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பயம் நமக்கு இருக்க வேண்டும். जब ऐसा भय रहेगा तो जरूर हमारा लाइफ में परमेश्वर एक अंत को लेकर आएगा. इतने दिनों तक हम जो कार्य के लिए इंतजार कर रहे हैं, जरूर इस महीने में परमेश्वर हमारे लिए पूरा करेगा. தேவன் மேல பயத்தோடு, அதாவது அன்பு நிறைந்த பயத்தோடு நம்ம காணப்படும் பொழுது இத்தனை நாட்களாக நிறைவேறாத நம்ம ஆசைப்பட்டுக்கிற வாஞ்சைகளை விருப்பங்களை தேவன் இந்த மாதத்துல நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். बाइबल वचन कहता है कि हमें सबसे ज्यादा अपने दिल की रक्षा करना, हृदय நம்ம காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். क्योंकि इसमें ही हमारे जीवन का स्रोत है. ஏனென்றால் இதிலிருந்து தான், இருதயத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு போகுது. जब हमारे जीवन के स्रोत में अगर हमारे हृदय में ही अगर हम डर को या फिर गलत डर को हम जगह दे देंगे तो हम लाइफ में सक्सेस नहीं हो पाएंगे. அப்படிப்பட்ட இருதயத்துல நாம் தவறான பயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகரமா வாழ முடியாது. अगर हमारे जिंदगी में परमेश्वर कुछ करना है तो परमेश्वर का वो एक प्रेम भरा वो डर हमारे अंदर रहना है. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால், அது ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு அன்பு நிறைந்த பயத்தோடு கூட காணப்பட வேண்டும். परमेश्वर ही वो हमें जीवन दिया है, उसका जीवन हमारे अंदर तब रहेगा. ஏனென்றால் தேவன் தான் நமக்கு வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. और हम परमेश्वर के सामने हियाव के साथ दिल खोल के हम उसके पास जा सकते हैं. நாம வந்து தேவனுக்கு முன்பதாக நம்ம திறந்த இருதயத்தோடு கூட பயம் இல்லாம ரொம்ப மரியாதையோடு கூட அன்போடு கூட தைரியமாக பிரவேசிக்க முடியும். बाइबल भी ऐसा ही कहता है. வேதம் அப்படி சொல்லுகிறது. ये पहला யோவான் 3:20-21 बोलिए तुम. 1 யோவான் 3வது அதிகாரம் 20 to 21 வரைக்கும் இந்த வசனம் போடப்பட்டிருக்கு. 1 யோவான் 3வது அதிகாரம் 20-21. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால். क्या लिखा हुआ है? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து. परमेश्वर क्या है? हमारे हृदय से बड़ा है. தேவன் எப்படி இருக்கிறார்? நம்ம இருதயத்தில விட பெரியவராக இருக்கிறார். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு. ओकेगा. सो देखिए हम क्या बोल रहे हैं यहाँ पर 21 वचन में कि अगर हमारा मन हमारा दिल हमें दोष नहीं देगा तो हम परमेश्वर के सामने पूरे हियाव के साथ पूरे विश्वास के साथ जा सकते हैं. நம்முடைய இருதயம் நம்ம குற்றப்படுத்தாததனால நாம் தைரியமாக அன்போடு கூட நம்ம ஆண்டவர் கிட்ட போக முடியும். आज हम लोगों के अंदर वो गलत डर परमेश्वर के प्रति ये गलत भय आने के हमारा दिल हमेशा अरे तुमने आज ऐसा कर दिया, अरे तुमने आज ऐसा कर दिया, हमारा दिल में हमेशा एक वो बना ही रहता है. நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில அப்படிப்பட்ட அதாவது அன்பு நிறைந்த பயம் இல்லாத வேற ஒரு பயத்துக்கு இடம் கொடுத்துட்டுனா நம்ம எதை செய்தாலும் நீ இப்படி பண்ணிட்டு நீ அப்படி செஞ்சுட்டு அப்படி பேசிட்டு அப்படி குற்றப்படுத்தி கொண்டே நம்ம இருதயம் இருக்கும். लेकिन परमेश्वर कहता है कि नहीं, परमेश्वर का अगर भय रहेगा, परमेश्वर का अगर सही वाला भय रहेगा तो हमारा दिल हमें दोष नहीं देगा कि तुमने ऐसा कर दिया ऐसा कर दिया. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா தேவனுக்கு முன்பதாக அன்பு நிறைந்த தூய்மையான அந்த பயத்தோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருதயம் நம்ம குற்றப்படுத்தாது, நீ எப்படி செய்யற அப்படி பண்ற சொல்லி நம்முடைய இருதயம் நம்ம நியாயத்திற்காது. आज सुबह के समय में परमेश्वर हम लोगों से यही बोल रहा है कि अगर நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு முடிவு தரணும்னா நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாக இருக்கணும். ஹalleluya. சில நேரத்துல நான் தமிழ் பேசுறேன். ஸோ ஃபாரகன் சர்ச்சில் இருக்கும்போது நான் ஹிந்தி டு தமிழ் அப்படி பேசி எனக்கு அந்த ஐடியா ஓரளவுக்கு எப்படி ஹிந்தி தமிழ் அந்த வார்த்தை எனக்கு ஓரளவுக்கு வந்திருக்குது. ஸோ நான் தமிழ் பேசிடுவேன் அதே ஃப்ளோவில். தமிழும் படிக்கவும் செய்கிறாரு எழுதவும் செய்கிறாரு. நல்லா கை தட்டலாம் ஆண்டவருக்கு. सो परमेश्वर क्या चाहता है कि सुबह के समय में हमारे अंदर परमेश्वर का वो प्रेमी डर रहना ये महीने में. இந்த காலவேளையில தேவன் என்ன சொல்லுகிறார்னா அன்போடு கூட நிறைந்த பயம் தேவனுக்கு முன்பதாக காணப்பட வேண்டும். जब हम परमेश्वर के ऊपर ऐसे दिल के साथ रहेंगे, ऐसे भय के साथ रहेंगे, निश्चय ही परमेश्वर इस महीने में आपके लाइफ में बड़े कार्यों को करेगा. நாம் அன்பு நிறைந்த பயத்தோடு கூட தினந்தோறும் நடக்கும்போது தேவன் இந்த மாதத்துல நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாத அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर हमारे बीच में वो जरूर अंत को आपके फैमिली में कोई बीमारी हो सकती है. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்காவது வியாதிகள் காணப்படலாம். शायद फाइनेंशियली डिफिकल्टी से पूरा ईयर आपको लेके चला रहा है, लेकिन उससे कोई आपको एक इसका सॉल्यूशन नहीं मिला हो सकता. ஒருவேளை பல நாட்களாக அந்த பண பற்றாக்குறையில பண பிரச்சனைல போராடி கொண்டிருக்கலாம், அதுல முடிவே இல்ல தீர்வே இல்லன்னு சொல்லி இருக்கலாம். शायद आपका फैमिली में बहुत कुछ लड़ाई झगड़ा ऐसे ही लगातार चल रहा है. ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல தொடர்ச்சியாக சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கலாம். आपको ऑफिस में आपको बड़ा ही एकदम डिप्रेशन, आपको बड़ा दिक्कत में हो सकते हैं. ஒருவேளை உங்க ஆபீஸ்ல இருக்கும்போது பயங்கர டிப்ரெஷன் அழுத்தத்துக்குள்ளாக நீங்க போய் கொண்டிருக்கலாம். आपके बच्चों के प्रति आपको बड़ा एक चिंता हो सकती है. ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை பற்றிய अनेक கவலைகள், என் பிள்ளை மாறவில்லையே, பிள்ளைக்கு நடக்கலன்னு சொல்லி பல குழப்பத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கலாம். बच्चों के फ्यूचर के बारे में आपको बहुत एक बड़े चिंता में हो सकते हैं. ஐயோ என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒண்ணும் நடக்கலையேன்னு சொல்லி பயங்கர எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். नहीं, आज परमेश्वर ये महीने में आपके जीवन में अद्भुत करने वाला है. இந்த மாதத்துல தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? हालेलुया, हालेलुया. क्योंकि हम परमेश्वर के भय खाने वाले बच्चे लोग हैं. ஏனென்றால் நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். क्योंकि वचन ऐसा ही कहता है. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, जो कोई परमेश्वर का भय मानता है उसे किसी भी भली वस्तु की कमी घटी ना होगी. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. हालेलुया. जवान सिंह तो भूखे रह सकते हैं. சிங்க குட்டிகள் பட்டினியிலிருந்து தாட்சியிலிருந்து பட்டினியா இருக்கும். लेकिन जो परमेश्वर पर भरोसा रखते हैं और जो उसका डर मानते हैं उनके लिए कोई भी अच्छी भली बात. ஆனா கடவுளுக்கு பயந்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு குறையும் வராது. हालेलुया, हालेलुया. इस सुबह के समय में मैं आपको उत्साह करना चाहता हूँ. இந்த காலவேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். आप शेर के बच्चे से बड़े हैं. நீங்க அந்த சிங்க குட்டிகளை விட பெரியவர்களாக இருக்கிறீங்க. हमारा परमेश्वर यीशु मसीह वो यहूदा का शेर है. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கமாக இருக்கிறார். हालेलुया, हालेलुया. इस सुबह के समय में परमेश्वर आपके जीवन में आपके भरोसे को बेकार नहीं जाने देगा. ஆண்டவர் இந்த காலவேளையில உங்க நம்பிக்கை இழக்க செய்ய விட மாட்டார். हम शायद राजशेखर पास्टर के ऊपर भरोसा कर सकते हैं, पास्टर मेरे को गिरा सकते हैं. ஒருவேளை பாஸ்டர் ராஜசேகருக்கு மேல நம்பிக்கை வைக்கும்போது அவர் ஒருவேளை உங்களை கைவிடலாம். शायद आप आपके फैमिली के किसी व्यक्ति के ऊपर हस्बैंड एंड वाइफ बच्चों के ऊपर भरोसा रख सकते हैं, वो आपको छोड़ के चले जाएंगे. ஒருவேளை உங்க பிள்ளைங்க மேல ஹஸ்பண்ட் வைஃப் ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா இருக்கலாம், அவர்கள் விட்டு போகலாம். शायद आपको कोई एक गवर्नमेंट में एक बड़ा कोई अधिकारी मालूम हो सकता है, अरे मेरा काम ये जरूर करवा देगा, आपको सब कुछ हो जाएगा, ऐसा वो भी आपको हाथ छोड़ के जा सकता है. ஒருவேளை ஒரு அரசாங்க அதிகாரி மேல நம்பிக்கை வச்சு நிச்சயமாக இந்த காரியத்தை இவர் எனக்கு செஞ்சு முடிப்பார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கலாம், அவர் கூட உங்களை கைவிட்டுறலாம். आपका बैंक आपको धोखा दे देगा. बैंक ஒருவேளை உங்க தங்கச்சி கூட உங்களை ஏமாத்திடலாம். சாரி பெஹன் பேங்க் நம்பிக்கை வைக்கிற பேங்க் கூட
தோக்க கொடுத்தலாம் ஓகே நம்பிக்கை எடுத்தலாம். நம்ம நம்பிக்கை இருக்கிற அந்த பேங்க்னா லோன் மில் ஜாயேகா, லோன் கட்சிரும் இந்த மாசம், அது உங்களுக்கு தோக்கா கொடுத்துட்டு போயிடும். ஒருவேளை இது பேங்க் நம்பி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், அவங்க போய் நிற்கும் போது பாய் பாய் டாடா பாய் சொல்லிருக்கலாம், சொல்லலாம் சாரி லோன் சேங்ஷன் नहीं हुआ आपका, சாரி லோன் கிடைக்கல உங்களுக்கு, சாங்ஷன் ஆகல. लेकिन नहीं, परमेश्वर आपको धोखा नहीं देगा. ஆனா தேவன் உங்களை ஏமாற்ற விட மாட்டார், நம்பிக்கையை விளக்க விட மாட்டார். कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? इस सुबह के समय में आपको एक भी समय में कभी भी नहीं धोखे देने वाला हमारा परमेश्वर यहोवा यीशु मसीह है. நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட நம்ம நம்பிக்கை இழக்காதபடிக்கு ஏமாற்றாதபடிக்கு இருக்கிற ஒரே கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. प्रिय लोगों, जब हम भरोसा ही नहीं था, हम लोग मर जाएंगे, हम लोग पाप में जिंदगी खराब हो जाएगा, लेकिन वो समय में प्रभु यीशु मसीह ने हमें बचाया है. நம்முடைய வாழ்க்கையில மரித்து கொண்டிருந்தோம், இதுக்கப்புறம் வாழ்வே இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தோம், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவன் நம்ம ரட்சித்தார். थोड़ा सोच के देखिए हम लोग कैसी स्थिति में थे. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையில இருந்தோம். लेकिन उस गड्ढे में से, उस दंडल से परमेश्वर ने उठाया, तो क्या अभी हमारी वो भरोसे को तोड़ देगा क्या? எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையில இருந்தோம், எப்படிப்பட்ட ரொம்ப டீப்பான ஆழத்துல மூழ்கி கொண்டிருந்தோம், எப்படிப்பட்ட கந்தாவில் இருந்தோம், அங்கிருந்து ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்தாரன்னா இப்ப என்ன கைவிட்டுருவாரா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பா இந்த மாதத்துல நமக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறவங்களை கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. मैं दोबारा कहता हूं, मैं जब भी प्रचार करता हूं, हम कोई मरे परमेश्वर की आराधना नहीं करते. நான் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை, हम जिंदा परमेश्वर की आराधना, உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். हमारा परमेश्वर आपको और हमें देखने वाला परमेश्वर है. நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். वो परमेश्वर हमारे लिए सब कुछ पूरा करने वाला परमेश्वर है. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். प्रिय लोगों, वो परमेश्वर हमारे लिए सब कुछ पूरा कर दिया है. वचन में कहता है, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. इस सुबह के समय में प्रभु हमारे लिए सब कुछ पूरा करेगा, कर रहा है. இந்த காலவேளையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா காரியம் நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார், நிறைவேற்றுவார். बीमारी इस महीने में आपके परिवार को छोड़कर चली जाएंगी. இந்த மாதத்துல வியாதி உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போக போகிறது. विश्वास करने वाले जोर से हालेलुया बोलेंगे. விசுவாசிக்கிற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. आपके जीवन में परमेश्वर अद्भुत कर रहा है. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். आज आप इस चर्च से बाहर निकल के जाते समय, இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது, अगर आप सच में विश्वास करके यहाँ से जा रहे हैं, விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது, अगर आप सच में ये 1 तारीख परमेश्वर के सम्मुख में विश्वास के साथ शुरू कर रहे हैं, ஒரு படியை தேவன் மேல விசுவாசத்தோடு வைத்து நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, இந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க விசுவாசத்தோடு ஆரம்பிக்கும் போது, கண்டிப்பா இந்த மாதம் முடிவுல ஆண்டவர் உங்களுக்காக அநேக அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. अरे मृत्यु उसका कुछ नहीं कर पाया तो ये परेशानी क्या करेंगे? हाँ, மரணமே தேவனை ஒன்று செய்ய முடியவில்லைன்னா பிரச்சனை என்ன செய்ய முடியும் தேவனை? तो परमेश्वर हमारे लिए क्या कुछ नहीं कर सकता है? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது நமக்கு? எல்லாமே ஆண்டவர் நமக்காக செய்வார். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்வார். விசுவாசிக்க மாட்டீங்களே? हालेलुया, हालेलुया, हालेलुया. तो आइए, सुबह के समय में बहुत ज़्यादा समय नहीं, हम लोग अभी कम्युनियन में जाएंगे, लेकिन मैं आपको विश्वास में बढ़ाना चाहता हूँ. நான் இந்த காலவேளையில நேரம் இல்லாதனால நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன சொல்ல வேண்டாம், உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை நான் வர்த்திக்க நான் விரும்புகிறேன். भरोसा मनुष्य के ऊपर मत रखिए. உங்களை நம்பிக்கையை மனுஷன் மேல நம்பிக்கை கொள்ளாதீங்க. यहाँ पर हम लोग पास्टर लोग रहते हैं, हम लोग एक हद तक आपकी मदद कर सकते हैं. பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு கட்டம் வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். लेकिन आपको अंत तक परमेश्वर मदद कर सकता है. ஆனா முடிவு பரியந்தம் தேவன் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். तो इसलिए मैं आपको यही विश्वास में आपको बढ़ाना चाहते हैं यहाँ से, कि आप अपना भरोसा परमेश्वर के ऊपर पूरे दिल के साथ, भय के साथ उसके ऊपर भरोसा रखिए. இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மிக அன்பு நிறைந்த பயத்தோடு கூட தேவன் மேல விசுவாசமாய் இருங்கள். आइए, इस समय में हम लोग प्रार्थना करेंगे. இந்த ஜெபம்
இந்த காலவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரத்தில் ஒரு தவறான பயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த காலவேளை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வேலையில் எங்கள் வாழ்க்கை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தவறான பயங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் என்னைக்கும் ஆண்டவரே அப்பா நேசிக்கிறீங்க, நேற்றும் என்றும் ஆண்டவரே நீங்கள் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த காலவேளை இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவோட ஆண்டவரே நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நிச்சயமாகவே ஆண்டவரே நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு முடிவை அப்பா நீங்கள் கொண்டு வருகிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த நம்பிக்கை இல்லாத எல்லா நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக ஆண்டவரே. நிச்சயமாகவே இங்கே உட்கார்ந்திருக்கிற அப்பா ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, I declare your hope in the glory ஆண்டவரே. அப்பா இயேசுவே அந்த மகிமையான ஆண்டவரே அப்பா நம்பிக்கை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த காலவேளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே யாவையும் செய்த ஆண்டவரே நீங்க அப்பா முடிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா பயங்கள் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே அப்பா குற்றவாளி மனதில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக ஆண்டவரே. அப்பா குடும்பத்தை குறித்து இருக்கிற எல்லா பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்பத்தை குறித்து இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே நீங்க எடுத்த ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நீங்க முடிவை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒரு முடிவுக்குள்ளாக ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஒரு அப்பா முடிவை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா முடிவை கொண்டு வாங்க ஆண்டவரே. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்க சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருந்த ஆண்டவரே நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, நீங்கி போவதாக ஆண்டவரே. இந்த மாதத்துல நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின்